இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஓசியா 2:1. உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் அம்மி ருகாமா என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அம்மி என்றால் என் ஜனங்கள்னு அர்த்தம், ருகாமா என்றால் இரக்கம் பெற்றவர்கள்னு அர்த்தம். ஓசியா 2:2 பார்த்தோம்னா உங்கள் தாயோடு வழக்காடுங்கள்னு சொல்லியிருப்பார். இந்த 2 வசனத்தை நம்ம படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது. சகோதரர் சகோதரிகளை சேர்த்துக்க சொல்கிற கடவுள் ஏன் தாயோடு வழக்காடுங்கள்னு சொல்கிறாருன்னு. இங்கே அம்மி ருகாமான்னு யாரை அழைக்கிறார்னா, இஸ்ரவேல் மக்களில் சில பேர் தேவனை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறவங்கள. தாய்னா இஸ்ரவேலில் யாரெல்லாம் தேவனை விட்டு விலகி போனாங்களோ அவங்கள தான். இவங்களோட தான் தேவன் வழக்காடுங்கள்னு சொல்கிறாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் எனக்கு மனைவியும் இல்லைன்னு சொல்லி வெறுக்கிறாரு, கோவப்படுறாரு. ஆனால் அவங்க மனம் திரும்பி வந்தால் இந்த மனுஷர்களை ஏற்றுக்கவும் தயாராக இருப்பேன்னு சொல்கிறார். நம்ம தவறுகள் செய்யும்போது தேவன் கோவப்பட்டாலும் வெறுத்தாலும் நம்மளை முழுவதுமாக ஒதுக்கி வைக்கிறவர் இல்லை. அவர்கிட்ட நம்ம திருந்தி போகும்போது நம்மளையும் சகோதரனே சகோதரின்னு அன்பாக அழைக்கிறவர். அதனால் தவறு செஞ்சிட்டோம்னா குற்ற உணர்ச்சியில் அப்படியே உட்காந்து போயிடாமல் தேவனை தேடி போவோம். தேவனுடைய அழைப்பில் நிரந்தரமாக குடியிருப்போம். ஆமேன்.